ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா குறிப்பிட்ட சாஃப்ட்வேருக்கு மட்டும் இன்டர்நெட்டை வந்து எப்படி வந்து பிளாக் பண்ணுறது அப்படிங்கிறத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து தேர்ட் பார்ட்டி சாஃப்ட்வேர் வந்து எதுவுமே யூஸ் பண்ண தேவையில்லை. உங்கள் விண்டோஸில் இருக்கிற ஃபயர்வாலுங்கிற ஒரு ஆப்ஷனை வந்து பயன்படுத்தி இதை நீங்கள் பிளாக் பண்ணிக்க முடியும். இதனால் என்ன யூசேஜுங்கிறது நான் ஒன் பை ஒன் சொல்கிறேன். இப்போ உதாரணத்துக்கு உங்கள் விண்டோஸ் சிஸ்டத்தில் வந்து நீங்கள் வந்து நிறைய ப்ரௌசர் வந்து இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கீங்க. க்ரோம், இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர், இல்லாட்டி வந்து மைக்ரோசாஃப்ட் எட்ஜ், மோசிலா இந்த மாதிரி நிறைய வச்சுருக்கீங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து க்ரோமில் வந்து இன்டர்நெட் கனெக்ஷன் போகக்கூடாது. மற்ற எல்லா ப்ரௌசரும் எனக்கு வேலை செய்யணும். பட் இதுக்கு மட்டும் எனக்கு நெட்டை வந்து நீங்கள் பிளாக் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் இதனோட மெயின் இம்பார்ட்டன்ட் ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு சாஃப்ட்வேர் வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கீங்க. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா எடிட்டிங் சாஃப்ட்வேர் வந்து யூஸ் பண்ணுறீங்க. அது வந்து நீங்கள் வந்து ஃபுல் வெர்ஷன் வச்சுருக்கீங்க. சப்போஸ் உங்கள் சிஸ்டத்தில் வந்து இன்டர்நெட் கனெக்ஷன் வந்து கொடுத்துருந்தீங்கன்னா அது வந்து சம்டைம் வந்து ப்ராப்ளம் வரும். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்கிரேட் பண்ணிட்டுமா அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கேட்டுக்கிட்டே இருக்கும். இதை நான் ரொம்ப டெப்த்தாக சொல்லக்கூடாது, இருந்தாலும் நான் வந்து சொல்லிடுறேன். அந்த சாஃப்ட்வேருக்கு மட்டும் எனக்கு இன்டர்நெட் கனெக்ஷன் போகக்கூடாது. மெயின் பாயிண்ட்டு அதுதான். எந்த சாஃப்ட்வேர் வேணாலும் நீங்கள் இன்டர்நெட் கனெக்ஷன் போகாத அளவுக்கு நீங்கள் பிளாக் பண்ணிக்க முடியும். இதுக்கு வந்து ரொம்ப ஈஸியான மெத்தட் தான். இப்போ அதை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். அது நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, உங்களுடைய விண்டோஸில் போய்ட்டு சர்ச்சில் போய்ட்டு ஃபயர்வால் அப்படிங்கிறத டைப் பண்ணுங்கள். கொடுத்த வாட்டி இந்த ஃபஸ்ட் ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், விண்டோஸ் டிஃபைன்டு ஃபயர்வால் வித் அட்வான்ஸ் செக்யூரிட்டி. ஓகே, இப்போ ஓப்பன் பண்ண வாட்டி இப்படி தான் வந்து உங்களுக்கு நிற்கும். இப்போ வந்துட்டு இதில் நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, இதில் இன்பவுண்ட் ரூல்ஸ்னு ஒன்று இருக்குது, நெக்ஸ்ட்டு வந்து அவுட்பவுண்ட் ரூல்ஸ்ன்னு இருக்குது. இந்த ரெண்டில் தான் நம்ம வந்து செட்டிங் பண்ண போகிறோம். இப்போ வந்துட்டு இந்த இன்பவுண்ட் ரூல்ஸை வந்து இப்படி செலக்ட் பண்ணிவிட்டு அப்படியே ரைட் சைடில் வந்துடுங்க. இதில் இந்த ஃபஸ்ட்டு கார்னரில் பார்த்தீங்கன்னா நியூ ரூல்ஸுங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை வந்து இப்படி செலக்ட் பண்ணிடுங்க. இப்போ செலக்ட் பண்ணிவிட்டு டிஃபால்ட்டாக வந்து ப்ரோக்ராம்ஸில் தான் இருக்கும். ஏன்னா நம்ம வந்து அப்ளிகேஷன் தானே, சாஃப்ட்வேர் தான் நம்ம வந்து இப்போ பிளாக் பண்ண போகிறோம். இப்போ நான் வந்து ப்ரோக்ராம்ஸில் வச்சிடுறேன். நெக்ஸ்ட்டு இப்போ வந்து லொக்கேஷன் கேட்கும். லொக்கேஷன் என்னென்னா, நீங்கள் எந்த சாஃப்ட்வேர் வந்து நீங்கள் பிளாக் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதனுடைய மெயின் EXE ஃபைலை நீங்கள் செலக்ட் பண்ணணும். இதில் ப்ரௌசருக்கு போயிருங்க. ப்ரௌசரில் போயிட்டு இப்போ எனக்கு வந்து க்ரோம் ப்ரௌசர் வந்து எனக்கு இப்போ இன்டர்நெட் கனெக்ஷன் போகக்கூடாது. அது நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா சி ட்ரைவுக்கு போயிருங்க. இதில் ப்ரோக்ராம் ஃபைல்ஸில் போயிட்டு கூகுளில் போயிட்டு இங்கே எனக்கு க்ரோம் ப்ரௌசர், இதில் வந்துட்டு அப்ளிகேஷன் இருக்கும். இதில் வந்துட்டு இதில் க்ரோமோட மெயின் EXE இப்படி செலக்ட் பண்ணிடுங்க. டபுள் கிளிக் பண்ண வாட்டி வந்துடும், அதாவது இங்கே வந்துடும். ப்ரௌசரில் போயிட்டு க்ரோமை செலக்ட் பண்ண வாட்டி அதோட லொக்கேஷன் வந்து இங்கே கொடுத்துருங்க. ஜஸ்ட்டு நீங்கள் ப்ரௌசரில் போய்ட்டு அந்த லொக்கேஷன் கொடுத்தீங்கன்னா போதும். இது ரொம்ப ஈஸியான மெத்தட் தான். இப்போ வந்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க. இப்போ நான் வந்து இந்த அப்ளிகேஷனுக்கு, அதாவது க்ரோமுக்கு வந்து நான் நெட்டை வந்து பிளாக் பண்ண போகிறேன். இப்போ பிளாக் தி கனெக்ஷன் கொடுத்துட்றேன். நெக்ஸ்ட்டு இதில் நீங்கள் எதுவும் சேஞ்சஸ் பண்ண தேவையில்லை. டொமைன் ப்ரைவேட் பப்ளிக்கில் இதில் வந்துட்டு ஒரு நேம் வந்து கொடுத்துருங்க. இப்போ ஃபினிஷ். இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கொடுத்த உடனே இன்பவுண்ட் ரூல்ஸில் வந்துட்டு நீங்கள் இப்போ க்ரியேட் பண்ணிங்கள இப்படி மேலே வந்து வந்துடும். இப்போ நான் வந்து ரெஃப்ரெஷ் கொடுத்துட்றேன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு அவுட்பவுண்ட் ரூல்ஸை வந்து இப்படி செலக்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி தான், சேம் மெத்தட். இப்போ நியூ ரூல்ஸில் போயிட்டு அதே ப்ரோக்ராம்ஸில் அதே நெக்ஸ்ட்டில் நீங்கள் ஃபஸ்ட்டு வந்துட்டு இன்பவுண்டில் வந்து நீங்கள் செலக்ட் பண்ண லொக்கேஷன் வந்து ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்து எடுத்துக்கும். ப்ரௌசர் கொடுத்தோடனே எனக்கு வந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து எனக்கு இப்போ க்ரோம் வந்துடும். இப்போ கொடுத்துட்டேன். இப்போ நெக்ஸ்ட்டு, இப்போ நெக்ஸ்ட்டு ஏதோ ஒரு நேம் கொடுத்துருங்க. இப்போ நான் வந்து ஃபினிஷ் கொடுத்துட்றேன். அவ்வளோதான். இப்போ இதையும் வந்து நான் ரெஃப்ரெஷ் கொடுத்துட்றேன். இப்போ நான் வந்து க்ரோமை வந்து ஓப்பன் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், எனக்கு இங்கே வேலை செய்யலை. ஃபஸ்ட்டே வந்து உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டியிருக்கணும். பட் அதை நான் ஓப்பன் பண்ணி காட்டலை. இப்போ இதை நான் டெலீட் பண்ணிவிட்டு இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பாருங்கள், எனக்கு கரெக்டாக வேலை செய்யுது. இல்லை எனக்கு வந்து நெட்டு வந்து க்ரோமுக்கு வந்து வேலை செய்யணும்னு நினச்சிங்கன்னா அது ரொம்ப சிம்பிள் தான். இந்த இன்பவுண்ட்ஸில் போயிட்டு இந்த க்ரோமை வந்து ரைட் கிளிக் பண்ணிவிட்டு டெலீட்டுன்னு கொடுத்துருங்க. அப்படி அதே மாதிரி அவுட்பவுண்ட்ஸ் ரூல்ஸில் போயிட்டு இந்த க்ரோமை வந்துட்டு
டெலிட்னு கொடுத்துட்டு எஸ் கொடுத்துருங்க. இப்போ பாருங்கள், எனக்கு இப்போ வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். இது மெயினாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு சாஃப்ட்வேருக்கு வந்து இன்டர்நெட்டை வந்து பிளாக் பண்ணுறதுக்கு தான் இது. இதை வச்சு நீங்கள் நிறைய வேலை பண்ணலாம். இது நீங்கள் ஒவ்வொரு சாஃப்ட்வேர் வந்து எப்படி பிளாக் பண்ணுறது அப்படிங்கிறது இந்த வீடியோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு வந்துட்டு நான் வந்து க்ரோம் வந்து பண்ணிட்டேன். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து எனக்கு வந்து எனி டிஸ்க் வந்து இருக்குது. இதை வந்து எப்படி பண்ணுறேன் அப்படிங்கிறத பாருங்கள். இப்போ நான் வந்து எனி டிஸ்க்கை வந்து ஓப்பன் பண்ணிட்டேன். ஓப்பன் பண்ண வாட்டி எனக்கு இங்கே க்ரீன் கலர் டிக்கு வந்துடுச்சு, என்னோடய ஐடி வந்துடுச்சு. இப்போ எனக்கு வந்து இந்த எனி டிஸ்க்கு வந்து எனக்கு இன்டர்நெட் கனெக்ஷன் போகக்கூடாது. அதாவது எனக்கு வந்து டெம்பரவரியாக இதை வந்து நான் பிளாக் பண்ணணும். ஓகே, இப்போ இதை வந்து நான் மினிமைஸ் பண்ணிடுறேன். இப்போ அதே மாதிரி தான் இதுவும். அதே மாதிரி இன்பவுண்ட் ரூல்ஸில் போயிட்டு நியூ ரூல்ஸில் போயிட்டு ப்ரோக்ராம்ஸில் போயிட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க. அதே மாதிரி ப்ரௌசரில் போயிட்டு நான் சி ட்ரைவில் போயிடுறேன். நீங்கள் இன்ஸ்டால் பண்ண சாஃப்ட்வேர் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒன்றா ப்ரோக்ராம் ஃபைல்ஸில் இருக்கும், இல்லாட்டி வந்து ப்ரோக்ராம் ஃபைல் x86 இருக்கும். ஓகே, இதில் இல்லை, இதில் வந்து எனி டிஸ்க் இருக்குது. எனக்கு வந்து எனி டிஸ்க் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும், பட் இன்டர்நெட் கனெக்ஷன் போகக்கூடாது. ஓகே, நெக்ஸ்ட்டு பிளாக்கு, நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு. ஓகே, இப்போ இன்பவுண்ட் ரூல்ஸ் முடிஞ்சது. நெக்ஸ்ட்டு வந்து அவுட்பவுண்ட் ரூல்ஸில் போயிட்டு அதே மாதிரி ரூல்ஸில் போயிட்டு ப்ரோக்ராம்ஸில் அதே ப்ரௌசரில் எனி டிஸ்க்கை வந்து இப்படி செலக்ட் பண்ணி விட்ருங்க. நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு அவ்வளோதான். இப்போ நான் வந்து ஃபினிஷ் கொடுத்துட்றேன். இப்போ நான் வந்து எனி டிஸ்க்கு பாருங்கள், இதை நான் க்ளோஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் நான் வந்து ஓப்பன் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், இந்த இடத்துல க்ரீன் கலராக இருந்தது. இப்போ வந்துட்டு இந்த சாஃப்ட்வேர் நான் எனக்கு இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன், பட் எனக்கு வந்து இந்த சாஃப்ட்வேருக்குள்ளே இன்டர்நெட் வந்து எனக்கு போகலை. ரொம்ப சிம்பிளான மெத்தேடு தான். இதுக்கு வந்து தேர்ட் பார்ட்டி சாஃப்ட்வேர்லாம் போட்டுக்கிட்டு அது கிராக் போட்டுக்கிட்டு அது கொஞ்ச நாளைக்கு தான் வேலை செய்யும். இந்த மாதிரி நீங்கள் கற்றுக்கிறது ரொம்ப வந்து ஈஸியாக இருக்கும். எனக்கு வந்து இப்போ வந்து மறுபடியும் எனக்கு வந்து தேவைப்படும்னு நினச்சிங்கன்னா இப்போ அவுட்பவுண்ட் ரூல்ஸில் போயிட்டு ஜஸ்ட் இதை ரைட் கிளிக் பண்ணிவிட்டு டெலிட்னு கொடுத்துட்றேன், லைவாகவே காட்டுறேன். நெக்ஸ்ட்டு அவுட்பவுண்ட் ரூல்ஸ்லேயும் போயிட்டு இதில் எதுங்கிறது உங்களுக்கு கன்ஃபியூஸ் உங்களுக்கு வந்துச்சுன்னா நீங்கள் க்ரியேட் பண்ணுறது எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரவுண்டாக ரெட் கலரில் இருக்கும். இப்போ டெலீட் கொடுத்துட்றேன், எஸ் கொடுக்குறேன். இப்போ பாருங்கள், க்ளோஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இப்போ பாருங்கள், இந்த இடத்துல எனக்கு டிக்கு வந்துடுச்சு. இப்போ வந்து இந்த சாஃப்ட்வேருக்கு வந்து எனக்கு வந்து இன்டர்நெட் கனெக்ஷன் வந்து இப்போ போயிட்டுருக்குது. இப்போ எப்படி வந்து ஒரு சாஃப்ட்வேருக்கு வந்து இன்டர்நெட்டை வந்து பிளாக் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு ஐடியா வந்து உங்களுக்கு வந்துருக்கும். சப்போஸ் வந்து இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் போட்டு எனக்கு வந்து ஒர்க் ஆகலை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா சர்ச்சில் போய்ட்டு அதே மாதிரியே ஃபயர்வால் அப்படிங்கிறத டைப் பண்ணுங்கள். இந்த டிஃபால்ட் செட்டிங்ஸ் நீங்கள் பண்ணுங்கள். ஓகே, இப்போ வந்து நான் வந்து ஓப்பன் கொடுத்துட்றேன். இப்போ மேலே கார்னரில் ஃபைல் பக்கத்தால் இந்த ஆக்ஷனுங்கிற ஒரு செட்டிங்ஸ் இருக்கும். இதை வந்து இப்படி கிளிக் பண்ணிடுங்க. இதில் வந்துட்டு ஆக்ஷன் கீழே வந்து பார்த்தீங்கன்னா ரீஸ்டோர் டிஃபால்ட் பாலிசின்னு இருக்கும். கொடுத்துட்டு இங்கே வந்து எஸ் கொடுத்துருங்க. அவ்வளோதான். எஸ் கொடுத்த வாட்டி உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து சக்ஸஸ்ஃபுல்லி வந்துட்டு பழைய செட்டிங் நீங்கள் ஓஎஸ் போகிறப்ப என்ன செட்டிங்ஸ் இருந்துச்சோ அதே மாதிரியே வந்துடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மெத்தட் நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்ப ஈஸியான மெத்தடு தான்.